Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 5th chapter 2 dimensional analytical geometry 2 ல exercise 5.2 ல 8th ல third subdivision sum பாப்போம். இதுல identify the type of conic and find the center, foci, vertices and directrix னு find out பண்ண சொல்லிருக்காங்க. third subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus 3 the whole square by 225 minus y minus 4 the whole square by 64 equal to 1. இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு நமக்கு x square by a square minus y square by b square is equal to 1. In the format la irukku. Therefore, it is a hyperbola a square x square x க்கு கீழே a square இருக்கிறதால transverse axis இதுல major axis கிடையாது transverse axis is parallel to x-axis. ஏன்னா center change ஆயிருக்கிறதால center வந்து vertices இல்ல vertex இல்ல 0 0 இல்ல origin இல்ல அதனால நமக்கு வந்து center இது வந்து parallel to x-axis along x-axis னு போடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சுக்குவோம். இப்போ a square is equal to 225 a கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா 15 வரும். அடுத்தது b square is equal to 64 so that b is equal to 8. இதுக்கு அப்புறம் நம்ம வந்து c square கண்டுபிடிச்சுக்கலாம். c square is equal to a square minus b square sorry a square plus b square னு வரும் இதுல. So a square plus b square na 225 plus 64 9 289. அப்போ c square is equal to 289 na c is equal to 17. இப்போ c எதுக்கு கண்டுபிடிச்சோம்னா ae c தான் வந்து நமக்கு வந்து ae ன்னு கிடைக்கும் which is equal to ae. ஓகேவா? இப்போ e தெரியணும் நமக்கு. அப்போ a into ae is equal to 17. a ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா 15 into e is equal to 17. அப்போ e is equal to 17 by 15. a by e கண்டுபிடிச்சுக்குவோம். ae தெரியும் ஏயும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். a by e கண்டுபிடிச்சுக்குவோம். a by e a வந்து 15 by e என்னும்போது 17 by 15 இல்லையா அப்போ 15 by 17 ஆகும். அப்போ 225 by 17 இது a by e. ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ கேட்டிருக்கிறதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். சென்டர், வெர்டிசஸ் அண்ட் ஃபோக்கை. ஃபர்ஸ்ட் சென்டர். சென்டர் சென்டர் h, k. அடுத்தது வெர்டிசஸ் முதல்ல போட்டுருவோம். vertices h plus or minus a h plus or minus a comma k. அடுத்தது foci. foci இது எல்லாமே x axisல இருக்கிறதால நமக்கு x ல தான் வரும் h ல தான் வரும் h plus or minus c comma k. அடுத்தது நமக்கு டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் நமக்கு என்ன வரும் x plus or minus a by e. x is equal to plus or minus a by e. a by e plus h. ஓகே, இப்போ நம்ம சம் போடுவோம். h, k h, k என்னும்போது x plus 3 இருக்கு minus 4 இருக்கு. அப்போ h is equal to
-3 4 இங்க vertices போது h plus or minus a h என்னது நமக்கு -3 plus a என்னது 15 k 4 அடுத்தது -3 -15 4 plus or minus இல்லையா அப்ப 2 times போடணும் இங்க என்ன ஆகும் 12 4 இங்க -18 4 ஓகேவா vertices இது அடுத்தது foci வந்து h plus or minus c h plus or minus c h என்னது நமக்கு -3 plus c என்ன கிடைச்சிருக்கு 17 அதாவது ae ஓகேவா அடுத்தது -3 -17 சாரி இங்க k போடணும் இல்லையா k வேல்யூ 4 அடுத்தது -17 4 இப்போ இது பண்ணும்போது 14 4 அடுத்தது -20 4 அடுத்தது x direct x x is equal to plus or minus a by e plus h இல்லையா இப்போ plus a by e நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 225 x is equal to plus 225 by 17 plus h என்னும்போது -3 அடுத்தது x is equal to -225 by 7 -3 ஓகேவா இதை சிம்பிளிஃபை பண்ணி போடணும் LCM எடுத்து இது 21 ன்னு வரும் அப்போ 225 -21 by 17 சாரி 17 இது 7 ன்னு போட்டேன் by 17 அப்போ இருங்க 17 into 3 பண்ணணும் இல்லையா பேக் சைடில் பண்ணிக்குவோம் x is equal to x is equal to plus or minus 225 by 17 minus 3 இல்லையா இப்போ ப்ளஸ்க்கு ஒரு டைம் மைனஸ்க்கு ஒரு டைம் போட போகிறோம் 225 by 17 minus 3 இப்போ 17 225 17 into 3 3 7s are 21 3 1s are 3 51 by 17 so minus பண்ணும்போது 4 7 174 by 17 அடுத்தது மைனஸ்க்கு போட்டுக்கோங்க x is equal to minus 225 by 17 minus 3 இப்போ minus 225 minus 51 by 17 இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு minus 6 7 276 by 17 ஸோ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இதில் ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்மளை நல்லா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் சம்ஸை வந்து போட்டு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ